அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி ஒரு +2 முடிக்கிற மாணவர் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே சேர விரும்புகிற வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய விஐடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. விஐடி ட்ரிபிள் 2024ஓட ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. விஐடியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கிறது நம்மளுக்கு 7ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. இப்போ இந்த விஐடியோட கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் 1லேருந்து 20,000 வரைக்கும் ரேங்க் இருக்கக்கூடிய மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க 6ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபீன்னு சொல்லக்கூடிய 5,900 ரூபாய் பே பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ நிறைய பெற்றோர்கள் நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியாக நம்மளை கண்டினியூஸாக பெற்றோர்கள் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சார் நான் ஜோசாவிலையும் ஓரளவுக்கு நல்ல ரேங்க் வாங்கிட்டேன், இப்போ விஐடிலையும் எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இல்லை செகண்ட் ரவுண்டோட அந்த ஆரம்ப கட்டங்களில் இருக்குது, நான் அமிர்தாவிலையும் எனக்கு ஜேஇ ஸ்கோரை வச்சு நல்ல சீட்டே கிடைக்கும். இப்போ நான் விஐடியில் சேர்றதா இல்லை அமிர்தாவில் சேர்றதா இல்லை ஜோசா கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணுறதா இல்லை தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் போயிட்டு நான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜஸில் சேர்றதா அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் காலையிலேருந்து கண்டினியூஸாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பயப்படுறது விஐடி ப்ளஸ் அமிர்தாவோட ஃபீஸை பார்த்து தான் பயப்படுறாங்க. ஸோ அப்போ எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பேரண்ட்ஸ் பெரும்பாலான அவங்க மனசில் ஓடிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஜேஇயில் நல்ல ஸ்கோர் வாங்கினவங்க மைண்டில் ஓடுறது விஐடியா, அமிர்தாவா இல்லை ஜோசா கவுன்சிலிங்கா. அதே சமயத்தில் ஜேஇயில் ஸ்கோர் வாங்காதவங்க மனசில் ஓடுற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, விஐடியா, அமிர்தாவா இல்லை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் காலேஜஸில் ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், விஐடி அண்ட் அமிர்தா இந்த 2 கல்லூரியை பொறுத்த வரைக்குமே ரெண்டுமே டீம்டு யூனிவர்சிட்டிஸ். சரிங்களா? இந்த 2 டீம்டு யூனிவர்சிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஃபீஸுங்கிறது ரொம்ப அதிகம் மற்றும் பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு அமிர்தாவில் நீங்கள் ஒரு ஃபீ கேட்டகரிக்குள்ளே போயிட்டீங்க, அவங்க சொல்கிற அவங்க சொல்லியிருக்கக்கூடிய பர்சன்டேஜை நீங்கள் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லேயே அவங்க சொன்ன பர்சன்டேஜை விட கம்மியாக வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்த ஃபீஸ் லேபுக்கு மாறிடுவீங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபீஸ் லேப் இருக்குது. அங்கேயுமே ஃபீஸ் லேப் மேலேருந்து கீழே தான் போக முடியுமே தவிர்த்து கீழேருந்து மேலே வர முடியாது. நீங்கள் அதிகமாக மார்க் வாங்கினா கூட கீழேருந்து மேலே போக முடியாது. மேலேருந்து ஒன்ஸ் கீழே இறங்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், அதை தான் கடைசி வரைக்கும் பே பண்ணி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச விஐடி ஆகட்டும் இல்லை அமிர்தா ஆகட்டும் குறைஞ்சபட்சம் நீங்கள் வருஷத்துக்கு மினிமம் 4 லட்சம் ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் ஆஃப் ஹாஸ்டல் சார்ஜஸ், மெஸ் பில் எல்லாமே சேர்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 6 to 7 lakhs வரைக்கும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், போத் விஐடி அமிர்தா. ஸோ இந்த 2 கல்லூரியை தேர்ந்தெடுக்கிறப்ப இது ஒரு வருஷத்துக்கு மட்டும் கட்டக்கூடிய கட்டணம் கிடையாது. ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் 5லேருந்து 6 லட்ச ரூபா வச்சுக்கோங்க, ஹாஸ்டல் ஃபீஸ் மெஸ் பில் எல்லாமே சேர்த்து. ஈவன் நீங்கள் கேட்டகரி 1ல் போனால் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ செலவுகள் ஆகும். ஸோ இது ஒரு வருஷம் மட்டும் கட்டக்கூடிய ஃபீஸ் கிடையாது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாமே கடந்த சில வருஷங்களாக பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சரி ஃபீஸ் கட்டிடலாம்னு நினச்சி ஃபஸ்ட் இயரில் சேர்த்திடுறாங்க, ஃபீஸும் கட்டி ஜாயின் ஒரு வருஷத்தை முடிக்க வச்சிடுறாங்க. அடுத்து 2வது வருஷம் கட்ட சிரமப்படுறாங்க, 3வது வருஷம் கட்ட சிரமப்படுறாங்க, ஃபைனல் இயரில் கட்ட சிரமப்படுறாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் எதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபீஸ் கட்டக்கூடிய கேப்பபிலிட்டியை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம். அது நீங்கள் விஐடியில் போகலாமா இல்லை அமிர்தாவில் போகலாமா இல்லை ஜோசா கவுன்சிலிங்கில் போகலாமா இல்லை தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கீழே வரலாமா அப்படிங்கிறது. அதுபோக நிறைய பேர் கேட்குறது ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, பர்டிகுலராக விஐடி. ஸோ விஐடியை பொறுத்த வரைக்கும் வெள்ளூர் கேம்பஸில் படிக்கலாமா சென்னை கேம்பஸில் படிக்கலாமான்னு கேட்குறாங்க. நான் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். ஆக்சுவலாக விஐடி சென்னைங்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச் ஆஃப் விஐடி வெள்ளூர் தான். அதாவது விஐடிங்கிற யூனிவர்சிட்டியே பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அவங்க அங்கே எல்லா மாணவர்களையும் அங்கே அக்கமடேட் பண்ண முடியாத ஒரு காரணத்துக்காக அவங்க சென்னையில் ஒரு பிரான்ச் தொடங்கி சென்னை கேம்பஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறது என்ன பார்த்தீங்கன்னா, சார் நான் விஐடி வெள்ளூரில் படிக்கிறதா இல்லை விஐடி சென்னையில் படிக்கிறதா, எனக்கு விஐடி வெள்ளூரில் சீட்டு கிடைக்குமா விஐடி சென்னையில் சீட்டு கிடைக்குமா, இப்போ விஐடி வெள்ளூரில் ஃபீ கேட்டகரி 5 கிடைச்சா எடுக்கிறதா இல்லை விஐடி சென்னையில் ஃபீ கேட்டகரி 2, 3 கிடைச்சாலும் எடுக்கிறதான்னு கேட்டிருக்காங்க. சார் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மாணவர்கள்ட்ட பேசின வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஐடி வெள்ளூர் ஆகட்டும் சென்னை ஆகட்டும் சேம் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் போகுதுங்க.
சரிங்களா. இங்கே தனியாக பிளேஸ்மெண்ட்ஸ் அங்கே தனியாக பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கிடையாது. இங்கே பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா சேம் பிளேஸ்மெண்ட்ஸ் தான் போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு பிரான்ச்சை மட்டும் அங்கே வச்சிரு, அதாவது அந்த கேம்பஸ் மட்டும் தான் சென்னையில் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே இங்கே அக்கமடேட் பண்ண முடியல. சென்னையை சேர்ந்த மாணவர்கள் அங்கே டேஸ் கலராக வந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக அங்கே வச்சிருக்கிறாங்க. அதுபோக கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே சேம் தான். ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விஐடி வெள்ளூருங்கிறது அவங்க வந்து ப்ரீவியஸாக ஐ திங்க் 1980s வந்து ஆரம்பிச்சிருக்க ஒரு கல்லூரி. ஸோ அப்போ இருந்தால் அந்த கல்லூரியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணியிருக்காங்க, அங்கே ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குளோபல் லெவலில், அதாவது உலக அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துல வந்து இருக்குது. அதே சென்னை கேம்பஸ்ங்கிறது இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி உருவான கேம்பஸ். ஸோ அப்போ வந்து அங்கே வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவங்க வந்து இப்போ தான் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டாங்க. பட் எனிஹவ் கம்பேரபிள் டு வெள்ளூர் கம்பேர் பண்ணுறப்ப சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த ஃபேக்கல்ட்டிலாம் சேம் தான், உள்ள இருக்கக்கூடிய லெபார்ட்டரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான் இப்போ டெவலப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கேம்பஸ் வேணாலும் எடுக்கலாம். அது விஐடி வெள்ளூரில் தான் போய் பர்டிகுலராக படிக்கணும்லாம் கிடையாது. விஐடி வெள்ளூரில் சீட்டு கிடச்சா எடுங்க, இல்லைன்னா விஐடி சென்னையில் சீட்டு கிடச்சா எடுங்க. உங்களுடைய ஃபீஸ் கட்டுற கேப்பபிலிட்டியை பொறுத்து எடுங்க. ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் விஐடி வெள்ளூர் கொடுக்குறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு இந்த ஃபீ கேட்டகரி 1, 2, 3லாம் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே கம்ப்ளீட் ஆயிரும். செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீ கேட்டகரி 4, 5ல் தான் இருக்கும். அதே சமயத்தில் சென்னையில் வந்து ஃபீ கேட்டகரி 1, 2 அவைலபிளாக இருந்தால் இன்டெலிஜென்ட்டாக அதில் போய் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வெள்ளூர் கேம்பஸ்குள்ளேயே தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. பட் வந்து இங்கே ஃபீ கேட்டகரி கம்மியாக இருந்தாலுமே இங்கே வாய்ப்புகள் கிடைச்சா விஐடி சென்னை எடுக்கலாம். ஸோ இதுதான் பேரண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். விஐடி வெள்ளூர் எடுக்கிறதா சென்னை எடுக்கிறதாங்கிறது. இப்போ ரெண்டாவது கேள்வி, விஐடி எடுக்கிறதா அமிர்தா எடுக்கிறதான்ட்டு நிறைய பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட நான் சொல்கிறேன், ரெண்டுமே சேம் தாங்க, பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. இன்றைக்கி வந்து என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் அமிர்தா மேலே போகுது, ஒரு வருஷம் விஐடி மேலே போகுது, இவ்வளோதான் வித்தியாசம். வேர்ல்டு லெவல் ரேங்கிங்லையுமே ரெண்டு கல்லூரிகளுமே போட்டி போட்டுருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டோட எஜுகேஷனில் பெருமையை வந்து சொல்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஐடி யூனிவர்சிட்டி, அமிர்தா யூனிவர்சிட்டி ரெண்டுமே போட்டி போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நான் ஃபீல் பண்ணுறது சேம் தான். பட் என்ன பார்த்தீங்கன்னா விஐடி பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க. அமிர்தா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள், கேரளாவை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் நம்ம சவுத் இந்தியாவை சேர்ந்த மாணவர்கள் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நார்த் இந்தியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதில்ல. பட் விஐடி வெள்ளூர் ஆகட்டும், விஐடி சென்னை ஆகட்டும், உங்களுக்கு வந்து வெள்ளூர் சென்னை கேம்பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கு நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அத்தனை பேருமே அவங்க அங்கே இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வந்து சேர்றாங்க. ஸோ விஐடி ஆர் அமிர்தான்னா ரெண்டுமே சேம் தாங்க, ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. கிட்டத்தட்ட ஃபீஸ் ஸ்ட்ரக்சருமே வந்து ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும், ஸ்டாண்டர்டுமே சேம் தான், பிளேஸ்மெண்ட்ஸுமே சேம் தான். சரிங்களா. இப்போ அடுத்து மூணாவது ஒரு கேள்வி கேட்குறாங்க பேரண்ட்ஸ். சார் நான் வந்து விஐடியில் ஜாயின் பண்ணுறதா, விஐடி அமிர்தாவில் ஜாயின் பண்ணலாமா, இல்லை ஜோசா கவுன்சிலிங் 95% மேலே இருக்குது, நான் வந்து என்ஐடிஸ்க்கு வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுபோக பர்டிகுலராக நிறைய பேரண்ட்ஸ் கேட்குற ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் படித்தா என்ஐடி திருச்சியில் மட்டும்தான் படிப்பேன், இல்லைன்னா IIIT காஞ்சிபுரம் தான். இன்னும் நிறைய பேருக்கு IIIT திருச்சியை பற்றி கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்று படித்தா என்ஐடி திருச்சி, இல்லைனா IIIT காஞ்சிபுரமில் மட்டும்தான் படிக்க வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு விஷயம் பேரண்ட்ஸ்க்கு தெளிவுபடுத்திடுறேன். நீங்கள் இந்த நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும்னு தோன்றப்பயே நீங்கள் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சீட்டு கிடைச்சாலுமே நம்ம போய் படிக்கலாம். அந்த பர்பஸ்க்காக தான் ஜேஇ எக்ஸாம்ஸும் ப்ளஸ் வந்து நீட் எக்ஸாம்ஸும் அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா. அதுக்காக தான் அது வந்து நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைய நல்ல என்ஐடிஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாஸ்லையும் இருக்குது. ஈவன் என்ஐடி டெல்லி, என்ஐடி பாம்பே, இதெல்லாமே நல்ல கல்லூரிகள். அங்கே இடங்கள் கிடச்சினா தாராளமாக போகலாம். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கிடச்சா என்ஐடி இங்கே மட்டும்தான் படிப்பேன், இல்லைன்னா IIIT அதாவது IIITஸில் மட்டும் தான் படிப்பேன், இல்லைன்னா கேரளாவில் மட்டும் தான் படிப்பேன், என்ஐடி வாரங்களில் மட்டும் தான் படிப்பேன். நம்மளை வந்து நம்மளே சுருக்கிக்கிறோம். சவுத் இந்தியாவுக்குள்ளேயே சிறந்த கல்லூரிகளும் இருக்குது, நான் இல்லைன்னா சொல்லவில்லை. பட் இதுக்குள்ளேயே சுருக்கிக்க வேண்டாம். நல்ல என்ஐடிஸில் சீட் கிடைக்கிறப்ப துணிஞ்சு போய் சேருங்க. இன்னைக்கு இந்தியாவுக்குள்ளே எப்படி எங்கே வேணாலும் கனெக்ட் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு ட்ராவலிங்க்கு வந்து எல்லா வசதிகளுமே இருக்குது. ஸோ நான் வந்து தமிழ்நாட்டை தாண்டி போய் படிக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஜேஇ எக்ஸாம் எழுதுறதோட நோக்கம் அது கிடையவே கிடையாது. நீங்கள் நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம் எழுதுறீங்கனாலே இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்லூரிகளில் போய் படிக்கிறதுக்கான மைண்ட் செட்டோடு எழுத ஆரம்பிங்க. ஸோ அப்போ வந்து விஐடி அமிர்தாவை தாண்டி என்ஐடியில் தாராளமாக சேரலாம். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது கம்மி. முதல் விஷயம், விஐடி அமிர்தா பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம், ஸ்காலர்ஷிப்ஸ் கிடையாது. ஸ்காலர்ஷிப்புங்கிறது அந்த பல்கலைக்கழகமாக பார்த்து கொடுக்குறது தான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா
கம்யூனிட்டி வைஸ் சீட் இருக்குது. இங்கே வந்து கம்யூனிட்டி கேட்டகரிலாம் கிடையாதுங்க. அங்கே வந்து எந்த கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் மீன்ஸ் ரிசர்வேஷன் கிரைட்டீரியாலாம் எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க விஐடி அமிர்தாவில். பட் என்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் ஓசி ஓசிங்கிறது ஜென்ரலாக தான் சொல்கிறாங்க. இடபிள்யூஎஸ், ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டின்னு அவங்க வந்து கேட்டகரி வைஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபீஸுமே கேட்டகரி வைஸ் பிரியும், மாறுபடும். சரிங்களா? ஒருத்தர் வந்து 1.5 lakhs பே பண்ணுற மாதிரி இருக்கலாம், இன்னொருத்தர் வந்து 1 lakh பே பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதுபோக நிறைய கவர்மெண்ட்லேருந்து என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸில் படிக்கிறப்ப ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, ஸ்டைஃபன்ஸ் இருக்குது. இந்த வாய்ப்புகள் எல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறவங்க விஐடி அமிர்தா விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா என்ஐடிஸ்க்கு போகலாம். இப்போ இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சார் நான் வந்து ஜோசா கவுன்சிலிங்லேயும் மார்க் வாங்கலை, அதே சமயத்தில் விஐடியில் வந்து விஐடி அமிர்தாவில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளேயும் வரலை. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்டை நீங்கள் விட்டுட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து விஐடி வெள்ளூரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக 4th கேட்டகரி to 5th கேட்டகரியில் தான் சீட்டு கிடைக்கும் பெரும்பான்மையாலுமே. இந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 1, 2, 3 காலி பண்ணி விட்டுருவாங்க வெள்ளூர் கேம்பஸில். சென்னையில் மேபி 1 or 2 போயிடும். ஸோ செகண்ட் ரவுண்டு முடிகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளூர் கேம்பஸ் கிட்டத்தட்ட 4th கேட்டகரி ஃபீலாம் முடிஞ்சு 5th கேட்டகரி ஃபீ மட்டும் தான் இருக்கும். சென்னை கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீ கேட்டகரி 3 வரைக்கும் முடிஞ்சிருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கடுத்து 4th கேட்டகரி ஃபீயோ 5th கேட்டகரி ஃபீலையோ படிக்கிறதுங்கிறது இன்றைக்கி தேவையில்லாத விஷயங்கள். அவ்வளோ பே பண்ணி படித்து அவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துட போகிறது கிடையாது. அதுமாதிரி இப்பயும் சொல்கிறேன், விஐடியில் படிக்கிற அத்தனை பேத்துக்குமே 1 கோடியிலாம் பிளேஸ்மெண்ட் கிடைக்க போகிறது கிடையாது. அங்கே படிக்கிற சில மாணவர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 1 crore பேக்கேஜில் வாங்கியிருக்காங்க. அதை தாண்டி ஓரளவுக்கு ரீசனபிள் சேலரி வாங்கிட்டு இருக்காங்க. அதை தாண்டி மற்ற எல்லா மாணவர்களுமே பார்த்திங்கன்னா அரௌண்ட் 3 to 5 lakhs பெர் ஆனமில் தான் ஜாபுக்கு போகிறாங்க. ஸோ 3 to 5 lakhs பெர் ஆனமில் தான் ஜாபுக்கு போக போகிறாங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வருஷம் 6 லட்சமோ 8 லட்சமோ கட்ட தேவையில்லை. ஸோ ஃபீஸ் கட்டுற உங்களுடைய எபிலிட்டியை வச்சு காலேஜ் சேர்த்துங்க. சரிங்களா? எனக்கு வந்து ஃபீஸ் கஷ்டப்பட்டு கட்டிடுறேன், பையன் உங்களுக்கு போய் படிச்சிருவான் அப்படின்னா நினைக்கவே வேண்டாம். சரிங்களா? எந்த கல்லூரியில் படித்தாலே பசங்க படிக்கிறதுல தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஐடியில் வந்து 3rd round 4th roundல தான் கலந்துக்க போகிற எபிலிட்டியில் வர்றீங்க. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜோசாவிலையும் மார்க் வாங்குறேன்னா தயவு செஞ்சு யோசிக்காமல் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் TNEA 2024 கவுன்சிலிங்க்கு வந்துருங்க. ஓரளவுக்கு, அதாவது விஐடி அளவுக்கு ஈக்குவலாக இல்லைனாலுமே விஐடி அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய நிறைய நல்ல கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸில் சேரலாம். அப்படி இன்ஜினியரிங் படிக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் எந்த துறையில் போய் படிக்க விரும்புகிறீங்களோ அது சார்ந்த அரசு கல்லூரிகள் இருக்குது, அரசு உதவி பெறும் கல்லூரிகள் இருக்குது, மற்றும் ப்ரைவேட்லேயுமே நிறைய நல்ல காலேஜஸ் தமிழ்நாட்டில் இருக்குது. அதில் போய் சேர்ந்துக்கலாம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் பேரண்ட்ஸ்க்கு. விஐடியா, அமிர்தாவா, என்ஐடி, ஜோசா கவுன்சிலிங்கா இல்லை TNEAங்கிறது இந்த விஷயங்கள் தான். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து விஐடி கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், பர்டிகுலராக ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், அமிர்தா, சாஸ்திரா மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா SRM கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UK with தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.